ஜெய் சாயிராம். ஜெய் ஜெய் சாயிராம். இறைவன் மீது நம்பிக்கை வைத்துவிட்டு பின் அதை பற்றியே நினைத்து கொண்டிருப்பது பலனை தராது என் குழந்தையே. காலம் வரும்பொழுது, உனக்கான காலம் வரும்பொழுது நீ வேண்டியது அனைத்துமே கைகூடும். பொறுமையாக இரு. நீ என்னை நினைத்து கொண்டு ஏதாவது கேட்டால் மறுகணமே உனக்கு ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து பதிலுரைப்பேன். நீ யாரிடமும் எந்த விஷயத்தையும் பகிர்ந்து கொள்ள வேண்டாம். அனைத்தையும் என்னிடம் கூறிவிடு. உன் வாழ்வில் நல்லது நடக்கப் போகிறது குழந்தையே. தவற விட்டு விடாதே. அப்பா சொல்வதை முழுமையாக கேள். உன்னுடைய மன வேதனையை தீர்க்கவே உன் அப்பா வந்திருக்கிறேன். என்மேல் நம்பிக்கை உள்ளவர்கள் மட்டும் முழுமையாக கேளுங்கள். மன நிம்மதி பிறக்கும். நான் உனக்கு நிவாரணத்தை தரவிருக்கிறேன். எப்பொழுதுமே ஒரு பொழுதும் யாரையும் நம்பிவிடாதே. யாரிடமும் போய் உன்னுடைய கவலைகளையும் சொல்லிவிடாதே. எந்த உறவு, எந்த நபர் உன்னை அவமானம் நீ வேண்டாம் என்று கூறியதோ அவர்களுக்கு முன் நான் உன்னை பிரகாசமாக வாழ வைக்கப் போகிறேன். அவர்களே உன்னை அண்ணாந்து பார்க்கும் அளவிற்கு உன் வாழ்க்கையில் உன்னை உயர்த்தப் போகிறேன் உன் சாயி தேவா. அவர்களே வியக்கும் வண்ணம் நீ உன் வாழ்க்கையில் உயரப் போகிறாய். அவர்களே மனம் திறந்து வந்து, மனம் திருந்தி வந்து உன்னிடம் சேர்வார்கள். நம்பிக்கையோடு காத்திரு. உன்னுடன் உன் சாய் தேவா இருக்கும் பொழுது வீண் கவலை கொள்ளாதே. குழந்தையே, உன்னிடம் உன் ஆசைகளையெல்லாம் விட்டுவிடு என்று நான் கூறவில்லை. ஆசைகளை என்னிடம் விட்டுவிடு என்றுதான் நான் சொல்கிறேன் குழந்தையே. உனக்கு புரியவில்லையா? உனக்கு எது நன்மை, எது தீமை என்பதை ஆராய்ந்துதான் உன்னுடைய வளர்ச்சியை நான் உருவாக்கி கொண்டிருக்கிறேன். அதற்காகத்தான் இந்த கால தாமதம். உனக்கு கிடைக்காமல் நான் செய்து விடுவேன் என்று நினைக்காதே. அப்பா எதுவுமே நமக்கு செய்ய மாட்டுகிறார் என்று மருகிவிடாதே. உனக்கு கொடுக்க வேண்டியதை நிரந்தரமான நன்மையாக கொடுக்க வேண்டும் என்பதற்காகவே நான் ஆராய்ந்து கொண்டிருக்கிறேன். அனைத்து நல்லதும் உனக்காகவே நடக்கப் போகிறது. நல்லது மட்டுமே உன் வாழ்வில் நிகழப் போகிறது. தேவையில்லாத குழப்பத்தாலும் மனவேதனையினாலும் நீ நிம்மதியற்று காணப்படுகிறாய். அப்பா சொல்லும் வாக்கை கூட உன்னால் புரிந்து கொள்ள முடியாமல், உணர்ந்து கொள்ள முடியாமல் தவித்து கொண்டிருக்கிறாய். இது இப்படி மேலும் தொடரக்கூடாது, நடக்கக்கூடாது என்றுதான் நான் உன்னை தாங்கி பிடிக்க தயாராக இருக்கிறேன் என்று உறுதியளிக்கின்றேன். என் குழந்தையே, உனக்குள் எல்லையற்ற ஆற்றல் ஒளிந்து கிடக்கிறது. அதை நீயே வெளிக்கொணர்ந்து வா. என்னுடைய கரம் உனக்கே தெரியாமல் உன்னை பிடித்து கொண்டிருக்கிறேன். தைரியத்தை வளர்த்துக்கொள். வாழ்க்கையில் உனக்கான வெற்றி, மிகப்பெரிய வெற்றி உனக்காகவே காத்து கொண்டிருக்கிறது. உனது மனது, உனது எண்ணம் அனைத்தையும் என் காலடியில் சமர்ப்பித்துவிடு. நான் தான் அனைத்தையும் செய்கிறேன். நான் தான் எல்லோரிடமும் இறங்கி போய்க் கொண்டிருக்கிறேன். நான் தான் அவதிப்பட்டு கொண்டிருக்கிறேன். நான் தான் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறேன் என்று இந்த தான் என்ற சொல்லை உன் மனதிலிருந்து முதலில் அகற்றிவிடு. நல்லதோ கெட்டதோ எனக்கு வருவது எதுவாக இருந்தாலும் அவர் செய்கிறார். அவர் பார்த்து கொள்வார். அவர் வெற்றியடைய வைப்பார். அவர் என் வாழ்க்கையை மீட்டெடுப்பார் என்று பாரத்தை எல்லாம் என் மீது வைத்துவிட்டு, கஷ்ட நஷ்டத்தை பார்க்காமல், மான அவமானங்களை பார்க்காமல், பொறுமையாக நம்பிக்கையோடு உன்னுடைய அடியை எடுத்து வைத்து கொண்டே இரு. நான் பார்த்து கொள்கிறேன் அனைத்தையும். உன் கஷ்டங்களை மீட்க வேண்டும். உன்னை வெற்றியடைய செய்ய வேண்டும். உன்னை வாழ்க்கையில் ஜெயிக்க வைக்க வேண்டும் என்ற தீர்மானத்தோடு தான் நான் இருக்கிறேன். அந்த தீர்மானத்தை நான் எப்பொழுதும் கைவிட மாட்டேன். உன்னை வாழ்க்கையில் மிக பிரகாசமான ஒரு இடத்தில் உட்கார வைத்துவிட்டுதான் நான் அமைதியாவேன். அதற்கான திட்டத்தையும் தீட்டிவிட்டேன் என் குழந்தையே. என் திட்டப்படிதான் எல்லாம் இதுவரை சுபமாக நடந்து கொண்டிருக்கிறது. இனியும் உன் வாழ்வில் எல்லாம் சுகமாகவே நடக்கும், சுபமாகவே நிகழும். நான் இருக்கிறேன் குழந்தையே. வீணாக பயப்படாதே. மனதை போட்டு குழப்பிக் கொள்ளாதே. உன் வாழ்க்கையில் நடப்பது அனைத்தும் என் திட்டப்படிதான் நடந்து கொண்டிருக்கிறது. என்
என்னை மீறி எதுவும் உன் வாழ்க்கையில் தவறாக நிகழவும் நிகழாது, நான் நிகழ்த்தவும் விடமாட்டேன். என் பார்வை எப்பொழுதும் உன் மீதுதான் இருக்கிறது என் குழந்தையே. நல்லது நடக்கப் போகிறது, நல்லது மட்டுமே நடக்கப் போகிறது, நிரந்தர நன்மையாக இருக்கப் போகிறது. உன் கையை பலமாக நான் பிடித்து கொண்டிருக்கிறேன். எந்த துயரமும் உன்னை தீண்டாத வண்ணம், எந்த வேதனையும் உன்னை தாக்காத வண்ணம் உன்னை தைரியமான பாதையில் அழைத்து கொண்டு விடுவதுதான் உன் சாயப்பாவின் பொறுப்பு. என் வாக்கு என்றுமே பொய்த்ததில்லை. என்னை நம்பியவர்களை நான் எப்பொழுதும் விட்டு கொடுத்ததும் இல்லை. நான் அவர்களை விட்டு சென்றதும் இல்லை. சாயப்பாவை விட்டு விலகி செல்லும்படி நான் அறிவுறுத்தியதும் இல்லை. சாயப்பாவின் குழந்தையாகவே உன்னை பாவித்துக்கொள். என்னிடம் முழுமையாக உன்னை சரணடைத்துவிடு. நான் இருக்கிறேன் உன் வாழ்க்கையை மீட்டெடுக்க, உனக்கு நல்லதை நிகழ்த்த, உனக்கு வெற்றி பாதையை அழைத்து செல்ல. அனைத்துமாக உன் சாயப்பா நான் இருக்கிறேன் என்பதை தீர்க்கமாக நம்பு. எது நடந்தாலும் அனைத்தும் நன்மைக்கே என்பதை புரிந்து செயல்படு. துன்பம் வந்துவிட்டால் ஒரேடியாக நொறுங்கி விடாமல், இன்பம் வந்துவிட்டால் சந்தோஷத்தை தலைக்கு ஏற்றிக்கொள்ளாமல், இரண்டையும் சரிசமமாக நிகழ பழகிக்கொள், பார்க்க பழகிக்கொள். அப்பொழுதுதான் உனக்கு எது வந்தாலும் அதை நீ சமமாக எடுத்துக்கொள்ளலாம். துன்பம் வந்தாலும் சரி, இன்பம் வந்தாலும் சரி, அனைவருக்குமே மாற்றங்கள் நிகழ்ந்து கொண்டேதான் இருக்கும். துன்பம் மட்டுமே நிரந்தரமாக இருந்து விடுவதும் இல்லை, இன்பம் மட்டுமே நிலையாக இருந்து விடுவதும் இல்லை. மாறிக்கொண்டேதான் இருக்கும் அனைத்துமே. எனவே என் குழந்தையே, உனக்கு கிடைத்திருக்கும் இந்த பொக்கிஷமான வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ பழகிக்கொள். நிம்மதியாக உன் மனதை வைத்துக்கொள். மகிழ்ச்சியை தேடி தேடி எங்கும் அலையாதே, அது உன்னில்தான் இருக்கிறது. நீ மனதை நிம்மதியாக வைத்துக் கொண்டாலே சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உன்னை தேடி வரும் தானாக. மகிழ்ச்சியாக இரு, சந்தோஷமாக இரு. உன் அப்பா உன் அருகிலேயே உன்னை காக்க நான் இருக்கும் பொழுது வீணாக எதற்கு கவலைப்படுகிறாய், வேதனைப்படுகிறாய், கண்ணீர் சிந்துகிறாய்? உன் வாழ்வில் நல்லது நிகழப்போகிறது, நல்லது நடக்கப் போகிறது, மகிழ்ச்சி சூழப்போகிறது என்ற நம்பிக்கையோடு இரு. நல்லதை மட்டுமே நினை, நல்லது மட்டுமே நடக்கும் உன் வாழ்வில். அதற்கு உன் சாயப்பாவே பொறுப்பு. என் வார்த்தைகளின் மீது நம்பிக்கை வைப்பாயா என் பிள்ளையே? நான் இருக்கிறேன், வீணாக பயப்படாதே. அப்பா சொல்வதை கேள், கண்ணீரை துடைத்துக்கொள், தைரியமாக எழு, வீர நடை போடு. வாழ்க்கையை வென்றே விடலாம். சற்று கவனமாக இரு என் அன்பு குழந்தையே. இது உன் அப்பாவின் ஆறுதல் வார்த்தைகள் அல்ல, உன்னுடைய அப்பாவின் உத்தரவு வார்த்தைகள். எது வந்து உன்னை சூழ்ந்த போதிலும் எதுவுமே முடியாது, இயலாது என்று மட்டும் சொல்லிவிட்டு அப்படியே இருந்து விடாதே. இயலாது, முடியாது என்று சொல்வதெல்லாம் நீர் குமிழி போல. நாம் அதை அசைத்தால் அசைவு பெற்று உருவமிழக்கும் நுரையைப் போன்றது. முடியாதது எதுவுமே இல்லை என்ற உறுதியோடு அழுத்தமாக உன் கால்களை பதித்து உன் வீர நடையை போட்டுக்கொண்டே இரு. குழந்தையே, எப்பொழுதும் நீ ஏன் பிறருடைய குறைகளை மட்டுமே சுட்டிக் கொண்டிருக்கிறாய்? முதலில் உன்னிடம் என்ன குறை இருக்கிறது என்பதை முதலில் கண்டுபிடித்து அதை சீர்படுத்து. நீ முதலில் திருந்து. நீ திருந்தினால் உன்னை சுற்றி இருப்பவர்களும் உன்னை பார்ப்பவர்களும் திருந்த முயற்சிப்பார்கள். அதை விட்டுவிட்டு மற்றவர்களை குறை காண்டு கொண்டே இருக்காதே. அது மட்டுமல்லாமல் பிறர் செய்யும் தவறை சுட்டி காட்ட வேண்டுமே தவிர குத்தி காட்டிக்கொண்டே இருக்கக்கூடாது. அது அவர்களுடைய மனதை காயப்படுத்தும் என்பது உனக்கு புரியவில்லையா? அப்படி குத்தி காட்டும் குணம் உன்னிடம் இருந்தால் அகம்பாவம் வளர்வதாக தானே பொருள். அது உன் வாழ்க்கைக்கு அழிவைத்தான் தந்துவிடும் என்பதை மறந்து விடாதே. எனவே எதிலும் அவசரப்படாதே. உன்னைப் போல் மற்றவர்களையும் நினைத்து விடாதே. இந்த உலகத்தில் உள்ள அனைவரும் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான மனநிலையும் குணநலன்களையும் கொண்டவர்கள். எனவே எப்பொழுது யாரிடம் எப்படி சொல்ல வேண்டுமோ அப்படித்தான் சொல்ல வேண்டும். அவசர புத்திப்படாதே. அவசரத்தால் அனைத்தையுமே சாதிக்கவே முடியாது. நல்லது மட்டுமே நினை, நல்லது நடக்கும் உன் வாழ்விலும்.
அது மட்டுமல்லாமல் மற்றவர்களிடம் ஏதாவது சொல்லும் முன் சுற்றியுள்ள சூழலை கவனித்து பின் சொல். எல்லோரிடமும் எல்லா நேரமும் எல்லா விஷயத்தையும் எடுத்த எடுப்பில் சொல்லிவிடாதே. சற்று நிதானமாக நின்று யோசித்து கவனித்துவிட்டு பின் உன்னுடைய வார்த்தைகளை பிரயோகப்படுத்து. உன்னுடைய வார்த்தைகள் மறந்தும் கூட மற்றவர்களை துன்பப்படுத்தாதவாறு காயப்படுத்தாதவாறு இருக்குமாறு பார்த்துக்கொள். அதுவே உன் மனதிற்கும் வாழ்க்கைக்கும் நல்லது. உன் வாழ்க்கை நிச்சயமாக வெற்றியடையும் பாதையில் நான் உன்னை செலுத்துவேன் என்ற நம்பிக்கை மட்டும் உன் மனதில் இருந்தால் போதும். நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் வெற்றிக்கான அடியாகவே இருக்கும். இதுவரை கஷ்டத்தை மட்டுமே அனுபவித்து வந்த என் பிரியமான குழந்தை இனி சந்தோஷத்தை அனுபவிக்கப் போகும் அந்த அற்புத தருணம் நெருங்கிக் கொண்டிருக்கிறது. நான் அந்த நேரத்தை என் பிள்ளைக்காக உருவாக்கிவிட்டேன். என் குழந்தை சந்தோஷமாகவும் சுகமாகவும் நலமாகவும் சகல சௌபாக்கியத்தோடும் வாழும் அந்த வாழ்க்கையை பார்க்கவே நானும் ஆவலோடு இருக்கிறேன். உன்னையே மீறி நீயே அறியாமல் மாயை என்ற வலைக்குள் நீ அகப்பட்டு கொண்டிருக்கிறாய். அதுதான் குழந்தையே உண்மை. அதன் பிடியிலிருந்து எப்படி மீள்வது என்று மாயை வலையிலே மோதிக்கொண்டிருக்கிறாய். எப்படி வெளியே வருவது என்று திக்கு முக்காடி போய் கிடக்கிறாய். உன் மனநிலை இப்படி இருப்பதால்தான் உன் வாழ்வும் இந்த நிலைப்பாட்டில் ஆட்கொண்டு இருக்கிறது. எதை நினைத்தாலும் செய்ய முடியாமல் மனம் ஒரு இடத்தில் நிலைப்பாடில்லாமல் ஆட்டுவித்து கொண்டிருக்கிறது உன்னை. அந்த மாயை வலைதான் உன்னை ஆட்டுவித்து கொண்டிருக்கிறது. என்னதான் நடந்தாலும் அனைத்துமே உன் கையை விட்டு விலகுவது போல உனக்கு தோற்றத்தை கொடுத்தாலும், வாழ்வே போய்விடும் போல சூழ்நிலையில் நீ சிக்கி தவித்து கொண்டிருந்தாலும், என்னதான் உன் வாழ்வில் நடந்தாலும் உன் வாழ்வின் இறுதி பிடி என் கையில்தான் இருக்கிறது. நான் அதை இறுக்கமாக பற்றி கொண்டுதான் இருக்கிறேன். அனைத்துமே முடியும் தருவாயில் நீ நிற்கும் சமயம் கூட, கடைசி தருவாயில் கூட உனக்கான அதிசயத்தை, உன் வாழ்வில் உனக்கான மாற்றத்தை நான் கொண்டு வருவேன். கன நொடி போதும் அனைத்தையும் மாற்றி காட்டும் வல்லமை உன் அப்பாவிடம் இருக்கிறது என்று உனக்கு புரியும் தானே? நம்பிக்கையோடு இரு, பொறுமையாக இரு, வியாழன் வரை காத்திரு. தண்ணீரில் மரக்கட்டை அடித்து வரும் பொழுது அந்த மரக்கட்டை தன் நிலையை மாற்றிவிட்டு எப்படி தண்ணீரில் ஒதுங்கி இருக்குமோ, அதுபோல மாயை என்னும் வலையில் சிக்கி நீ அகப்பட்டு போராடி மாயை வலையில் போராடி கொண்டிருந்தாலும், அந்த நிகழ்வுகளால் உன் மனம் காயப்பட்டு இருந்தாலும், ஏன் சுயநிலவை இழந்தது போல உணர்வு உனக்கு இருந்தாலும் கூட, என்ன செய்தாலும் எந்த விஷயத்திலும் மனதை லயிக்க முடியாமல், எதுவுமே செய்ய முடியாமல் குழப்பத்தோடு இருப்பது போல ஒரு தோற்றத்தை உனக்கு அது தந்தாலும், யார் ஒருவர் குருவை சரணடைந்திருக்கிறார்களோ அவர்களுக்கு மட்டுமே புரியும். மாயை சூழ்ந்து இருக்கிறது நம்மை என்ற விஷயமும் அவர்களுக்கு அப்பொழுதுதான் புரியும். நீ உன் அப்பாவின் கைப்பிடியில்தான் இருக்கிறாய். உன் அப்பாவின் கட்டுப்பாட்டில்தான் நீ இருக்கிறாய். என் பார்வை எப்பொழுதும் உன் மீது இருந்து கொண்டுதான் இருக்கிறது. அதனால்தான் மாய வலையில் சிக்கிக் கொண்டிருக்கிறோம் என்பதை உன்னால் உணர்ந்து கொள்ளவும் முடிகிறது, புரிந்து கொள்ளவும் முடிகிறது. ஆனால் அந்த மாய வலையில் சிக்கிக் கொண்டிருப்பதால் உன் நிலைமையை மாறி உன் நிலையையும் மாற்றிவிடுகிறது உன்னுடைய மனம். உன்னை சுற்றி என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்பதை புரியாத வண்ணம் வைத்திருக்கிறது அந்த மாயை என்னும் மனம். அப்படி இருப்பதால் உன்னுடைய புத்தியும் உன்னுடைய மனமும் வேறு வேறு புறம் சண்டையிட்டு கொண்டிருக்கிறது. நிலையில்லாமல் தவித்து கொண்டிருக்கிறது. உன் நிம்மதியே குலைத்து கொண்டிருக்கிறது அந்த சண்டை என்பதை முதலில் புரிந்து கொள். உன் கோபத்தை முதலில் கட்டுப்படுத்து. நிதானத்தை முழுமையாக வளர்த்துக்கொள். எது நடந்தாலும் என் அப்பா இருக்கிறார், எனக்கு துணையாக இருக்கிறார் என்று மனதிற்குள் நினைத்து கொண்டு சாயி சாயி என்று எப்பொழுதும் மனதார உச்சரித்து கொண்டும் வாயால் உச்சரித்து கொண்டும் இருந்து கொண்டே இரு. தேவையில்லாத எண்ணத்தை உன் மனதில் நுழையக்கூட அனுமதிக்காதே.
இவ்வளவு எதிர்மறை எண்ணங்களும் உன்னை ஆட்கொண்டிருக்கிறது. அதிலிருந்து நீ வெளியே வருவதற்கான அத்தனை வழிகளையும் நான் உனக்கு கொடுத்து உன்னை பக்குவப்படுத்துவதற்காகத்தான் அத்தனை வேலைகளையும் செய்து கொண்டிருக்கிறேன். உன் மனப்பக்குவத்தை உன்னிடம் விதைக்கவே நான் போராடிக் கொண்டிருக்கிறேன். ஒரு விஷயம் நமக்கு நடக்கிறது என்றால், ஒரு விஷயம் நம்மை நெருங்குகிறது என்றால், ஏதோ ஒரு காரணத்திற்காகத்தான் சாயப்பா அதை நடத்துகிறார் என்ற நம்பிக்கை எண்ணம் உன் மனதில் இருக்கும் வரை, அப்பா இருக்கிறார் என்ற நம்பிக்கை உன் மனதில் இருக்கும் வரை எந்த தீங்கும் உன்னை நெருங்க முடியாது. நெருங்கவும் நான் விட்டுவிட மாட்டேன் பிள்ளையே. என்னதான் நம்பிக்கையோடு இருந்தாலும் சில விஷயத்தில் என் மீது இருக்கும் நம்பிக்கையையும் மீறி உன்னில் ஒரு விதமான பயம் தொற்றிக் கொள்கிறது. பயத்தால் உன்னை சூழ்ந்து இருக்கிறது உன் மனம். அந்த பயமே உன் சாயப்பா மீது நம்பிக்கை இல்லாத தோற்றத்தை உன் மனதில் ஊடுருவ செய்கிறது. அது உண்மையில்லை குழந்தையே, அது சத்தியமான பொய்தான். நீ வைத்திருக்கும் நம்பிக்கையும் நீ வைத்திருக்கும் விசுவாசமும் உன்னுடைய ஆத்மார்த்தமான உண்மையான அன்பும் உன் அப்பாவிற்கு நன்றாகவே தெரியும். எது நடந்தாலும் நான் உன்னை காப்பாற்றுவேன். எது நடந்தாலும் நம்பிக்கையோடு இருக்கும் உன்னை நான் விட்டு விடுவேனா? நிச்சயமாக மாட்டேன். உன்னை நல்வழிப்படுத்தி வாழ்வு என்றால் என்ன என்பதை உனக்கு புரிய வைத்து உணர வைத்து உன்னை நல்ல பாதையில் அழைத்து சென்று வாழ்க்கையில் வெற்றியடைய வைப்பேன். நிறைவேறாத எண்ணங்கள் என்று உன் வாழ்வில் இல்லாத மாதிரி அனைத்தையும் நான் உனக்கு வாரி வாரி வழங்குவேன். கீழே இறங்கிவிட்டோமே என்று நீ வருத்தப்படுகிறாய். கீழே வந்துவிட்ட போதும் உன்னை நினைத்து நான் பெருமைதான் படுகிறேன். என் பிள்ளையை நினைத்து நான் பெருமைதான் படுகிறேன். உனது இரக்க குணம், பிறருக்கு உதவ வேண்டும் என்கிற உன்னதமான மனோபாவம், எந்த நிலையிலும் பிறர் கஷ்டப்படுத்துவதை காண சகிக்காத உன் மனம் இருக்கும் இடத்திற்கு விசுவாசத்துடன் நடந்து கொள்ள வேண்டும் என்று நினைத்து அதன்படி நடந்தால்தான் கீழ் நிலைக்கு இறங்க நேர்ந்தது என்று நீ நினைக்கிறாய். கெட்டவர்களும் கெடுமதி உள்ளவர்களும் நன்றாக இருக்கும் பொழுது நல்லவர்களான நாங்கள் மட்டும் ஏன் கஷ்டப்பட வேண்டும்? கஷ்டத்தை மட்டும் ஏன் இறைவன் எனக்கு மட்டும் பரிசாக தர வேண்டும் என்று உன் மனம் நினைக்கிறது. உன்னை போல் நல்லவர்களும் இப்படித்தான் புலம்பிக் கொண்டிருக்கிறார்கள். இது இன்றோ நேற்றோ தொடங்கி நடந்து வருகிற விஷயம் அல்ல என்பதை புரிந்து கொள். காலம் காலமாய் நல்லவர்கள் புலம்புவது தொடர்கதையாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறது. நான் உன்னிடம் அதிகமாக விளங்க வேண்டுமென்றால் நீ கஷ்டப்பட்டுதான் ஆக வேண்டும். ஏனென்றால் நான் நல்லவர்கள் மனதில் மட்டுமே வாழ முடியும். கெட்டவர்கள் மனதில் எனக்கு ஏது இடம்? இப்படி உன்னை கஷ்டப்படுத்தி வாழ்வதால் என்ன பலன் என்று நீ நினைக்கக்கூட செய்யலாம். நான் உன்னை கஷ்டப்படுத்துவது உன்னை பக்குவப்படுத்துவதற்காகவே மட்டுமன்றி உன்னை அழ வைப்பதற்கோ விழ வைப்பதற்கோ அல்ல. உன்னை பெருமைப்படுத்துவதற்கு உனக்கு வரப்பிரசாதமாக நான் கஷ்டத்தை உனக்கு கொடுத்திருக்கிறேன். உன்னுடைய தகுதிக்கும் தாங்கும் சக்திக்கும் ஏற்பதான் கஷ்டத்தை நான் தருகிறேன். அதை உன்னால் சமாளிக்க முடியும் என்று தெரிந்த பிறகே கஷ்டம் வர தயாராக இருக்கிறது உன்னிடம். இந்த நேரத்தில் நீ வேகமாக செயல்பட வேண்டுமே தவிர கஷ்டம் வந்துவிட்டதே என்று சோர்ந்து உட்கார்ந்து விடாதே. நிறைய சிந்தனை செய்ய பழகு. அதன் மூலம் இப்போதுள்ள நிலையை விட பல மடங்கு உயர்வடைய வேண்டும் என்பதற்காகவே இதை உனக்கு நான் கொடுத்தேன். உன் வாழ்க்கையில் உள்ள இருளெல்லாம் நீங்கி பிரம்ம முகூர்த்தம் ஆரம்பமாகிவிட்டது. அப்படியே உனது கஷ்டங்களும் பிரச்சனைகளும் முடிந்து போகும். எல்லா துன்பங்களும் விளங்கி புத்துணர்வோடு நீ இருக்கப் போகிறாய். சோர்ந்து போகாதே, தைரியமாக இரு. இதோ உன்னோடு நான் இருந்து கொண்டுதான் இருக்கிறேன். என் மீது முழு நம்பிக்கை இருக்கிறதல்லவா? அப்படி என்றால் மனதை முதலில் நிதானமாக வைத்துக்கொள். தேவையில்லாத சிந்தனைகளை நினைத்து நினைத்து உன் மனதை போட்டு குழப்பிக்கொண்டே இருக்காதே. உன் விதி மாறி விஸ்வரூபம் எடுக்கத்தான் போகிறாய். நீ நினைத்தது எல்லாம் நடந்தே தீரும். வழியே இல்லை என்று நீ தருமாறும் இடத்தில் கூட உனக்காக நான் ஒரு வழியை உண்டு பண்ணுவேன்.
நான் உன் வீட்டுக்கே வந்து உனக்கான வழியில் கைப்பிடித்து உன்னை அழைத்து செல்வேன். திடீர் அதிர்ஷ்டம் உன்னை தேடி வரவைப்பேன் உன் சாயிநாதா. என்ன கவலை எனக்கு என்று நீ சொல்லும் அளவிற்கு உன் வாழ்வில் நான் மாற்றத்தை உண்டு பண்ணுவேன். உனக்கு விருப்பமான அனைத்தையும் உனக்காகவே கொண்டு வந்து நான் சேர்ப்பேன். என் கையை பிடித்து மேலேறி வா. என் கைகளை பிடித்துக்கொள். உனக்கான பேருதவி உனக்காகவே உன்னை வந்து சேரும். இருப்பதை அனுபவிக்காமல் ஓடிக்கொண்டே இருக்காதே. உன்னிடம் என்ன இருக்கிறதோ அதை அப்படியே ஏற்றுக்கொண்டு வாழ பழகிக்கொள். அப்பொழுதுதான் நீ செய்ய நினைப்பது, நீ என்ன நடக்க வேண்டும் என்று நினைத்து கொண்டிருக்கிறாயோ எதுவுமே தடைப்படாமல் உன்னை வந்து சேரும். எனது அற்புதத்தை உடனே காணப்போகும் அந்த நல்ல நேரம் எல்லாம் கூடி வந்துவிட்டது. சர்வ நிச்சயமாக நல்ல தகவல் உன் வீடு தேடி வரும். இன்பம் துன்பம் என்று எதுவுமே நிரந்தரமே அல்ல. நீ துன்பமாக வருந்தும் ஒரு நிகழ்வு மற்றவர்களுக்கு இன்பமாக இருக்கலாம். நீ இன்பமாக ஆனந்தமாக கருதும் ஒரு நிகழ்வு மற்றவர்களுக்கு அதீத துன்பமாகவும் இருக்கலாம். இந்த உலக வாழ்வில் இன்பமோ துன்பமோ எதுவுமே நிரந்தரம் அல்ல. உன்னுடைய எண்ணங்களை பொறுத்துதான் அமையும் இன்பமும் துன்பமும். நீ அதை எப்படி பார்க்கிறாயோ அதை பொறுத்துதான் உன் வாழ்க்கையின் அமைப்பே இருக்கிறது. இன்பம் வந்துவிட்டால் நிலை கொள்ளாமல் ஆடுவதும், துன்பம் வந்துவிட்டால் அப்படியே சரிந்து உட்கார்ந்து விடுவதுமாக இருந்தால் எதையுமே உன்னால் நகர்த்தக்கூட முடியாது. எதையுமே சரிசமமாக பார்க்க பழகிக்கொள். நீ நினைப்பதற்கு மேலாகவே உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சி உன்னை வந்து சேரும். வரங்களை அள்ளி அள்ளி பெற்றுக்கொள்வாய். நேற்று நீ துன்பமாக கடந்த ஒரு நிகழ்வு இன்று இன்பமாக உனக்கு மாறி இருக்கலாம். அதேபோல் இன்று நீ துன்பமாகவோ இன்பமாகவோ கருதும் ஒரு நிகழ்வு நாளையே உனக்கு இன்பமாகவும் மாறலாம், துன்பமாகவும் மாறலாம். உன் பார்வையை பொறுத்துதான் அதில் அமர்ந்திருக்கிறது. உன்னுடைய எண்ணத்தை பொறுத்துதான் அது நிகழவும் செய்கிறது. காலம் அதற்கான மாற்றத்தை கொண்டு வந்து கொண்டுதான் இருக்கும். இன்பமாக இருந்தாலும் சரி, துன்பமாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, எதுவுமே உன்னிடம் நிரந்தரமாக கடைசி வரை இருக்கப் போவதில்லை என்பதுதான் நிதர்சனமான உண்மை. அதுதான் சத்தியமும் கூட. இதுதான் நம் வாழ்க்கையில் சந்தோஷம், இதுதான் நமக்கான இன்பம் என்று நீ நினைத்து சந்தோஷப்படும் ஒரு விஷயம் உனக்கு துன்பமாக கூட மாறலாம். அதேபோல் இதுதான் நம் வாழ்க்கையில் மிகப்பெரிய துன்பம், இந்த துன்பத்தை இனி நம் வாழ்க்கையில் அடையவே கூடாது என்று நீ நினைக்கும் ஒரு விஷயம் கூட உனக்கு மிக இன்பமாக கூட மாறலாம். நான் கூறுவது மிகவும் குழப்பமாக இருக்கிறதா? புரியவில்லையா? இப்பொழுது நான் கூறுவதை கவனமாக கேள். உன் மனதில் ஒரு புது தெம்பு பிறக்கும். ஏதோ ஒரு இடத்திற்கு நீ பயணம் செய்து கொண்டிருக்கிறாய். அந்த பயணத்தில் மிகவும் அபூர்வமான ஒரு நண்பர் உனக்கு கிடைக்கிறார். அவரிடம் இருந்து நீ கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம் அவ்வளவு இருக்கிறது என்பதை நினைத்து கொண்டு அவரோடு பேசிய அந்த பழக்கத்தை வைத்துக்கொண்டு மிகவும் இன்பமாக இருக்கிறாய். சற்று நேரத்தில் அந்த மனிதருக்கு ஒரு விபத்து உள்ளாகிறது. விபத்தை அந்த மனிதர் சந்திக்கிறார். இப்பொழுது சொல், அந்த மனிதரை நீ சந்தித்து கொண்டிருப்பது, சந்தித்தது இன்பமாக இருக்குமா உனக்கு அல்லது துன்பமாக இருக்குமா? பார்க்கும் பார்வையில்தான் எல்லாமே அடங்கி இருக்கிறது. அவர் ஏதோ செய்த தவறுக்காகத்தான் இப்பொழுது தண்டனையை அனுபவிக்கிறார். அப்படியென்றால் அவர் தவறு செய்வதுதான் தவறு செய்தவர் என்று வைத்து கொண்டால் உன்னிடம் அவர் கூறிய நல்ல ஒழுக்கங்கள், நல்ல எண்ணங்கள், நல்ல சிந்தனைகளை வைக்கும் பார்க்கும் பொழுது அவர் ஒரு பொக்கிஷமான அருமையான மனிதர் என்று கூட சொல்லலாம். நீ பார்க்கும் பார்வையில்தான் எல்லாமே அமைந்து இருக்கிறது. நீ சந்தோஷத்தை சந்தோஷமாக எடுத்துக்கொண்டால் அது மிக ஆனந்தமாகவே இருக்கும்.
துன்பத்தை துன்பம் வந்துவிட்டதே என்று சலித்து உட்காராமல் அதையும் எதிர்த்து நின்று போராட கற்றுக்கொண்டால் உனக்கு வந்த துன்பம் கூட மகிழ்ச்சியாக மாறும். இதுதான் வாழ்க்கையின் ரகசியமும் கூட. உன்னுடைய வாழ்க்கையில் நடந்தது, நடந்து கொண்டிருப்பது, நடக்கப் போவது எதில் உண்மை, எதில் பொய் அமைந்திருக்கிறது, எதுவெல்லாம் மாயை என்று யாராலும் அறிந்து கொள்ளவே முடியாது, புரிந்து கொள்ளவும் முடியாது.